உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மேச ராசி நண்பர்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை அமையப்பெறும் என்பதில் அதுக்கான ஒரு சின்ன குறிப்புகளை நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாகவே மேச ராசி என்பது காலபுருஷனுடைய முதல் ராசியாக கருதப்படுகிறது. காலபுருஷ லக்கணமே மேசராசி தான். ஆகையால் மேசராசியில் பிறந்த அனைத்து நீங்கள் ஜீவாத்மாக்களும் முதன்மையாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அட் த சேம் டைம் நீங்கள் குழப்பம் பெறும் நிலையிலே உங்களுடைய மனது உங்களுடைய மனது பலவீனப்படும், எளிமையாக பலவீனப்படும் மனதை கொண்டவர்களும் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள். ஏன்னா உங்களுக்கு 2வது ராசியில் சந்திரன் உச்சமாகிறாரு. அந்த உச்சமாகக்கூடிய ராசிக்கு 12வது ராசியாக மேசம் வரனால மனதை குறிக்கக்கூடிய காரக கிரகம் எளிமையில் மனம் உடையக்கூடிய ஒரு கர்த்தாவும் உங்களுக்கு இருக்கிறது. மனம் சீக்கிரம் மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. அட் த சேம் டைம் தைரியம் அதிகமாக இருக்கும். அந்த தைரியத்தை நீங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த காணொலியினுடைய சிறப்பே. ஸோ அப்போ மேசராசியில் நீங்களாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகக்கூடிய 3 நட்சத்திரங்களில் நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்திருப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் அனைவரும் செவ்வாய் ப்ளஸ் கேதுவனுடைய காம்பினேஷனில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள். செவ்வாய் தைரியத்தை குறிக்கக்கூடிய மனிதன், கேது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். ப்ளஸ் அதே மாதிரி மேசம் ப்ளஸ் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள். பரணி என்றாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ஏகபோக சுக காரியங்களுக்கு சொந்தக்காரர், சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், பணத்தை புரள வைக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த பணத்தை புரள வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் தைரியத்தையும் கொண்ட செவ்வாய், ராசி அதிபதியான செவ்வாய் மேசம், இதன் அடிப்படையில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பரணியில் பிறந்திருப்பீங்க. கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு செல்லுபடியாகும். கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அரசாங்க பதவி, முன்னுதாரணம், முன்னின்று செயல்படுவது, முன்னின்று செயல்படக்கூடிய பக்குவத்தின் அடிப்படையில் செவ்வாயினுடைய ராசியான தைரிய வீரிய காரணத்துக்குரிய செவ்வாயினுடைய காரணத்தில் பிறந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். செவ்வாயில் மேசம், கிருத்திகையில் இருக்கக்கூடிய அனைவருமே தைரியசாலியாக அரசினுடைய ஒரு அனைத்துக்குமே 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கு அது பொருந்துகிறாது. 100ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன பொருந்தி வரும் அப்படின்னா செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் பொருந்தி வரும். அதனால தான் அது ஒரு பங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அது சாலிடாக கிடைக்குங்கிறது நம்ம நம்ப முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் பிறந்திருக்கக்கூடிய மேசராசி நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கு தான் இந்த காலபுருஷனுடைய அனைத்து தன்மைகளுமே உங்களுக்கு தான் பொருந்தி வருங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனுடைய சாதகமும் பாதகத்தையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசி லக்கணமாக நீங்கள் தான் பிறந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? உங்களுடைய ஜனனம் எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் மேச ராசியாக பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்கணம் வேறு எதுவாச்சும் இருக்கும். இல்லைன்னா சுயலக்கணம் சுயராசியாகவே பிறந்திருப்பீங்க. அல்லது மேச லக்கணத்தில் பிறந்து வேறு ராசியாக கூட இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மேசத்தை தொட்டு வந்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இப்போ அந்த மேச ராசியோ லக்னமோ இருக்கக்கூடிய குடும்பத்தை தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு இந்த மேசத்துக்கு தான் உள்ளது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்போ மேசம் அப்படின்னாலே அது அது நிறைய பேர் யூரோப்பியன் தத்துவமெல்லாம் மே அப்படின்னாலே இந்த பாபா சிம்பல் காட்டுவாங்க. 2 கொம்பு படைத்தவர்கள் என்று தான் காட்டுவாங்க. அதனுடைய சின்னம் ஆடாக குறிக்கப்படுகிறது. 2 கொம்புகள் வைத்த ஆடாக குறிக்கப்படுகிறது.
கொம்பு வச்ச மாடாக இருந்தால் முட்டி தள்ளிட்டு போயிடும், கொம்பு வச்ச ஆடாக இருந்தால் என்ன ஒன்றா அறிவார்ந்து செயல்பட்டு மற்றும் அந்த அறிவை பயன்படுத்தி முதன்மையான ஒரு தன்மைக்கும் வரக்கூடிய பக்குவம் கொண்ட இந்த மேஷ ராசி லக்ன நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பிறப்பெடுத்திருக்கும் இந்த மேஷ ராசி லக்னமோ ஏதோ உங்களுடைய அடிப்படையில் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேர்த்துக்கான ஒரு வாழ்வியல் வெற்றியை கணக்கிட்டு கொடுப்பது உங்களுடைய வேலையாக இருக்கும். நீங்களெல்லாம் இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மேஷ ராசி லக்ன நண்பர் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு வேறு ராசியில் வேறு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, அவர்களுடைய வெற்றிக்கும் சேர்த்து கணக்கிட்டு, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி நபராக இருந்தால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் படும் பாடு, நீங்கள் யோசிக்கும் யோசனை அனைத்துமே அந்த குடும்பத்திற்கு செயல்படும். ஆக மொத்தம் உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஒரு உணர்ச்சி, உங்களுடைய ஒரு சிந்தனையினாலேயே நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பம் முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே எந்த ஒரு குடும்பத்தில் மேஷராசி லக்னக்காரங்க இருக்கிறாங்களோன்னா அந்த குடும்பம் ரொம்ப கீழே போயிடாதுங்கிறது ஒரு கீழே போயிடுங்கிறது மாற்ற கருத்தே கிடையாது. ஸோ அது அந்த குடும்பம் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மேஷராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த தன்மை அப்படின்னா, காலபுருஷனுடைய லக்னமே அந்த மேஷம்தான். அந்த மேஷத்தில் பிறப்பெடுத்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அந்த அறிவாற்றல், அந்த உடலினுடைய பக்குவம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, சீக்கிரமாக மனசை விடக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தான் இருக்குது. மனசு விட்டார் அவர் அப்படின்னு நம்ம ஒரு டைலாக் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மனசு விடக்கூடிய ஒரு சீக்கிரமாக நீங்கள் ஒரு நொந்து போயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மனசு நொந்து போயிடும் உங்களுடைய மனசு. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க, உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைகளை பூரா அவங்களுக்கு ஒரு போதனையாக வெளிப்படுத்துகிறீங்க. அப்படின்னாலும் எளிதில் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யும் தவறை வைத்து எளிதில் மனசு விடக்கூடிய மனிதராகவும் நீங்கள் தான் திகழ்கிறீர்கள். அப்போ நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனதைரியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை அறியாதவர்கள் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு காலவரசனோட லக்னம் நீங்கள் உங்களுக்கு ஒன்லி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உங்களுடைய காரியமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற நீங்கள் அந்த சென்டிமெண்ட்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்த சென்டிமெண்ட்ஸ் எப்படி போகும், இது எப்படி போகுங்கிறதெல்லாம் உணரக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் இருப்பீங்களே தவிர, பக்குவம் உங்களுக்கு நாள்பட்ட வயதுக்கு ஏற்பட்ட பக்குவங்கள் கிடைத்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் சில பல செயற்களால் நீங்கள் மனதை விட வேண்டிய காரணங்கள் ஏற்படும். மனசு விட்டுருவாங்க, சீக்கிரமாக சோகத்துக்கு உண்டாகக்கூடிய பலன்களும் இதே மேஷ ராசி லக்ன நண்பர்களுக்கு தான் இருக்கின்றது. ஸோ அப்போ மேஷராசி லக்ன நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிதில் மனசு விடக்கூடாது. நீங்கள்லாம் தான் மெயினாக என்ன பண்ணணும்னா, யோகாசன பயிற்சிகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களின் மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, அனைத்து தரப்பு உங்களுடைய ராசி லக்னத்தை தவிர பாக்கி இருக்கிற 11 ராசி லக்ன நண்பர்களோட மனநிலைகளை நீங்கள் அறிய வேண்டும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் மிஞ்சி போனால் ஒரு 5 பேர் இருப்பாங்கலாம், 6 பேர் இருப்பாங்க இன்றைக்கு உலகத்தில். அந்த 6 நபர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய ராசி லக்னம் என்ன, அவர்கள் எந்த மாதிரி செயல்படுவார்கள், அவர்களுடைய செயல்பாட்டை நாம் எப்படி திருத்த வேண்டும், அவர்கள் ஏதேனும் தப்பு செய்தாலும் அதை நாம் எப்படி மனம் கோராமல்
ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுபடியும் நம்மளுக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுத்தாலும் அதை நம்ம மறுபடியும் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி மறுபடியும் அவங்களுக்கு எப்படி லைஃப் அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிற பக்குவத்தை இந்த மேச ராசி லக்ன நண்பராக நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் மேச ராசி லக்னத்தில் பிறந்த காலபுருஷ தத்துவத்துடைய லக்னமே நீங்கள் தான். லக்னமும் ராசியும் இரண்டுமே நீங்கள் தான். ஸோ உங்களால் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ இதே இடத்துல நீங்கள் இப்போ இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் ஒரு தொழில் புரியக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு லேபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல் வேலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை சுற்றி பணிபுரியக்கூடிய நபர்களின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். அவர்களுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உங்களுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் உங்களுடைய அறிவையும் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய முன்னேற்றத்தினாலேயே நீங்கள் முன்னேறுவீர்கள். இது ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம். இது தொழில் புரியும் இடத்துல நீங்கள் இதுவே ஒரு தொழில் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு மேசராசி லக்னமா, உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகட்டும், ஜிஎம் ஆகட்டும், ஒரு நார்மல் மேனேஜர் ஆகட்டும், ஒரு சூப்பர்வைசர் ஆகட்டும், ஒரு லேபர் ஆகட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுடைய தன்மைகளை பூரா நீங்கள் கரைத்து குடிக்க வேண்டும். நீங்கள் அவர்களெல்லாம் யார், எப்படி, அவர்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவர்களை நீங்கள் வேலை வாங்கலாம். அவர்கள் செய்யும் தவறையும் கூட பெரிய டென்ஷன் ஆகாமல், பிளட் ப்ரெஷரை ஏற்றிக்காமல், அவர்களுடைய தவறையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவர்களை மறுபடியும் உங்களோட ட்ராக்குக்கு கொண்டு வரக்கான உங்களுக்கான அந்த பவர் உங்கள்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ என்னென்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய தன்மையை முதலாக நீங்கள் அறிய வேண்டும் என்பது தான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ரகசியமே. எந்த ஒரு மேச ராசி லக்ன நண்பர் தன்னை சுற்றி இருக்கும் நபர்களுடைய தன்மைகளை அறிகிறாரோ அந்த மேச ராசி லக்ன நண்பர் இந்த உலகத்திலேயே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஸ்தானத்தை அடையக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் கண்டிப்பாக திகழ்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பணிபுரியும் இடத்துல சொல்லியாச்சு, குடும்பத்திலையும் சொல்லியாச்சு. உங்களுக்கு சிம்பிளாக சின்ன உதாரணம், நீங்கள் எங்கே போய் தோதுவாங்க, நீங்கள் எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சந்திச்சிங்கன்னாலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளில் நீங்கள் முதன்மையாக இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு காலையில் ஒரு வாக்கிங் போகிறோம், நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து எங்களோட கம்யூனிட்டியில், எங்களோட கேட்டர் கம்யூனிட்டியில் ஒரு வாக்கிங் போகிறோம், நாங்கள் ஒரு 10 பேர் நடந்து வரோம் அப்படின்னா இதில் போகக்கூடிய மேச ராசி லக்ன நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கூட நடந்து வர பாக்கி 9 பேர்த்தோட தன்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 9 பேர்த்தோட தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா முதலாளாக அந்த குரூப் விட்டு வெளியேற நபராக நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வெளியேறுதல் இல்லாமல் இந்த மாதிரி அடுத்தவங்களோட தன்மையினால் தோற்று போகிற ஒரு தன்மையை எடுத்துக்காமல் நீங்கள் அனைவருடையும் இணைந்திருந்து வெற்றியை பெற வேண்டும் என்றால் உங்களிடம் பழகக்கூடிய சக மனிதரின் தன்மைகளை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் காலபுருஷனுடைய ராசி லக்னம் இரண்டுமே நீங்கள் தான். முதன்மையான ராசியும் லக்னமும் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கான வெற்றி எங்கே இருக்குன்னா உங்களுடன் பயணிக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய ஜாதகத்தையே நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு அவன் ஜாதகமே என் கையில் இருக்குது அப்படிங்கிறான்னா அனைத்து நபர்களுடைய தன்மைகளையும் நீங்கள் உள்ளுக்குள் அடக்கி வச்சுருக்க வேணும். எந்த மனுஷங்கிட்ட எப்படி பேசுனா வேலையாகுமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் வேலையாகும். வேறு எந்த ராசியில் கணக்காரன் போய் அந்த மாதிரி பேசுனாலும் இவன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான தலைமைக்கான பதவி உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம்தான் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பாக்கி இருக்கிற 9 பேர் உங்களுடைய தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டு வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்போ இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்த நபர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமென்றால் உங்களுடன் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் நட்புகளையும் கேரக்டர்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுடைய அறிவிலே பதிவேற்றுக் கொள்ள வேண்டும். எந்த மனிதர்கிட்ட எப்படி பேசுனா இந்த வேலையாகுமோ அந்த மனிதர்கிட்ட அப்படி பேசி அந்த வேலையை நீங்கள் வாங்கணும். இது தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல பணிபுரியவராக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனை, உங்களுடைய குழந்தைகளை எப்படி பேசி அந்த வேலையை வாங்கணுமோ அப்படி பேசி நீங்கள் அந்த வேலையை வாங்கணும். அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் எளிதில் மனம் உடைந்து போகக்கூடிய நபராக இருப்பதால் உங்களுக்கு அந்த மனம் உடையும் தன்மை கம்மியாகும். ஏன்னா உங்களுடைய அறிவை, அதே நேரம் உங்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே 100% வெற்றியாவாங்க. அப்போ உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏன்னா எல்லாருமே சாதாரண மனிதர் தானே. ஒரு மனிதர் தான் இன்னொரு மனிதரை சங்கடப்படுத்துகிறார், ஒரு மனிதர் தான் இன்னொரு மனிதரை கோவப்படுத்துகிறாரு, சந்தோஷப்படுத்துகிறாரு. அனைத்து உணர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியது ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு இன்னொரு ஃபிசிக்கல் பாடி தான் வந்து அது எல்லாத்தையுமே எல்லா ரியாக்ஷனையும் செய்யுது, சயின்டிஃபிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு மேச ராசி லக்ன நண்பராக இருக்கும் பொழுது உங்களுடைய சுற்றத்தையும் நட்பையும் தீவிரமாக ஆராய்ந்து அவர்கள் எல்லாம் எந்த ஒரு கருத்துக்கு உட்பட்டவர் என்பதை கணித்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு சொற்றாற்றலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் வந்து மனமுடையாமல் பார்த்துக்கலாம் உங்களை நீங்கள். ப்ளஸ் இதுவே நீங்கள் ஒரு தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இந்த லேபரை எப்படி வேலை வாங்கணுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி அவனுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவருடைய பணியையும் அவர் சிறப்பாக செய்வார். அந்த பணியின் மூலம் நீங்களும் திருப்தி அடையலாம். இதுதான் வந்து மேச ராசி லக்னருக்கான ஒரு நண்பர்களுக்கான ஒரு பலன், பொதுவான பலன் இது. அதுபோக பாக்கி 80% என்ன பேசுனா உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசும். நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகம், உங்களுடைய திசை என்ன நடக்கிறது, இப்பொழுது நீங்கள் என்ன மாதிரி ஒரு கர்ம வினைகளை பிறப்பெடுத்து வந்திருக்கிறீர்கள், இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் உங்களுக்கான ஒரு அட்வைஸை கொடுக்கல, நீங்கள் அதை கொண்டே உங்களுக்கு கீழே நீங்கள் ஃபாலோ பண்ணையில் 100% வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இந்த மேச ராசி லக்ன நண்பர்களுக்கு இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேச ராசி லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையே முன்னேற்றத்திற்கான ஒரு படியை எடுப்பது தான் உங்களுடைய சொந்த வேலையாகவே இருந்தாலும் டீம் ஒர்க்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா பணிலையுமே டீம் ஒர்க் இருக்குது. நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் முதலாளியோ, நீங்கள் ஒரு பணிபுரியும் இடத்துல இருக்கக்கூடிய லேபரோ, குடும்ப உறுப்பினரோ, நீங்கள் வந்து உங்களுடைய அறிவின் காரணத்தினால் உங்களுடைய சுற்றம் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் சொல்கிற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒரு டைரக்ஷனில் போனாங்க அப்படின்னா என்டையரான ஒரு குரோத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மேச ராசி லக்ன நண்பர்கள் இதை எப்படி செய்ய வேண்டும், நம்மளுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்குது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி நடந்துக்கணும், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய சுற்றத்தை நீங்கள் வேலை வாங்க வேண்டும், எப்படி நீங்கள் உங்களுடைய சுற்றத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிற டீட்டெயில்ஸை உங்கள் சொந்த ஜாதகத்தை கணிச்சிட்டு நான் சொல்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஸோ ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றிக்கான வழியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.